இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 6 தக்காளி பழத்தை வந்து நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வானல் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். தக்காளி பழம் ஊற்றணும், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு இப்பவுமே உப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகா பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டு நம்ம தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். நம்ம பண்ண தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு வந்து சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.